Hi friends. இன்னைக்கு வீடியோல இப்ப நான் போட்டிருக்க இந்த silk thread குந்தன் பேங்கிள் மேக்கிங்கோட வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரீவியஸ் வீடியோல த்ரெட் ராப்பிங் பார்ட் நான் டீட்டெயிலா சொல்லியிருந்ததுனால இந்த வீடியோல அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பேங்கிளை டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் நான் அப்லோட் பண்ணியிருக்க பேங்கிள் மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே கையிலேயே தான் நான் ஸ்டோன் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் ஃபார் அ சேஞ்ச் குந்தன் ஸ்டிக்கிங் பென் யூஸ் பண்ணி பேங்கிள் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பென்னோட டிப்பில் நான் கையில் வச்சிருக்க இந்த பிங்க் வேக்ஸை அழுத்தி எடுத்துக்கிறேன். அது கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் ஆன மாதிரி கவர் ஆகிடும். ஸோ இந்த வேக்ஸ் ஃபில் பண்ண பென்னை யூஸ் பண்ணி குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது ரொம்பவே ஈஸியாக வரும், ஃபாஸ்ட்டாக பண்ணிட முடியும். இந்த வேக்ஸ் பென் அண்ட் B7000 க்ளூ என்னோட யூடியூப் வீடியோ ரெகுலராக பார்க்குற என்னோட கசின் சிஸ்டர் எனக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ போஷியா. இப்போ ஸ்டோன் பேக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு தேவைப்படுற அளவுக்கான குந்தன் ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறேன். பேங்கிளோட சென்டரில் ஒரு குட்டி டாட் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்மால் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஃபாலோ பண்ண மாதிரி 2 டாட்ஸ் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்க ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோனை க்ராஸாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே அகைன் நான் குட்டி ரவுண்ட் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒயிட் ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி 2 சைட்லேயுமே 3 டாட்ஸ் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ரவுண்டு ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக இருக்க குட்டி ஸ்டோன் பக்கத்தில் 2 சைட்லேயுமே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ண க்ளூ மேலே ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்கொயர் ஸ்டோன்ஸை க்ராஸாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆயிடுச்சு. இப்போ மேலே பண்ண மாதிரியே ஒயிட் ஸ்டோனை சுற்றி ஸ்மால் சர்க்கிள் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபேப்ரிக் க்ளூவை விட B7000 க்ளூ ரொம்ப ஃபாஸ்டராகவே ட்ரை ஆகும். இந்த பேங்கிள் மேக்கிங் வீடியோவில் நான் அந்த க்ளூ யூஸ் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்க க்ளூக்கு மேலே 1 by 1 இந்த ஸ்மால் சர்க்கிள் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேங்கிள் மேக்கிங் என்னோட அம்மாவோட சாரீ மேட்ச் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் நான் ஒயிட் கலருக்கு பதில் மெரூன் கலரில் யூஸ் பண்ணியிருந்தா ரொம்பவே ஹைலைட்டிங்காக இருந்திருக்கும். பட் என்கிட்ட அந்த கலர் ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு இந்த பேங்கிள் மேக்கிங் பண்ணுறேன். எவ்ரி டைம் நான் க்ளூவோட லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அது டக்குன்னு ட்ரை ஆகிடும், அதுக்காக தான். இப்போ இந்த 3 ரவுண்டு ஸ்டோன்ஸ்க்கு சென்டர் பாயிண்ட்டில் நான் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாதிரியே இந்த ஒயிட் ஸ்டோனை க்ராஸாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேம் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ண மாதிரியே இந்த ஒயிட் ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி நான் ஸ்மால் சர்க்கிள் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டோன்ஸை 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 1 கட் பேங்கிளில் நான் பிளான் பண்ண டிசைன் இதுதான். இது லைட்டாக ட்ரை ஆகட்டும். இப்போ இதே டிசைன் இன்னும் 3 more டைம்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிசைனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அண்ட் அதர் 2 சைட்ஸ்லையும் பண்ண போகிறேன். இப்போ நான் ரெடி பண்ண இந்த டிசைனில் சென்டரில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, ஸ்கேல் வச்சு கரெக்டான நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அதோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சைடில் சென்டர் பாயிண்டில் நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி பேங்கிளை ஸ்லைட்டாக திருப்பிட்டு அதர் ஆப்போசிட் சைட்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். டிசைன் பண்ணுறதுக்கான 4 சைட்ஸ் கரெக்டாக டிவைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிங்கிள் சர்க்கிள் ஸ்டோனை மெயினாக வச்சு அதிலிருந்து டிசைன் டெவலப் பண்ணேன். பட் இப்போது சென்டரில் 2 ஒயிட் ஸ்டோன்ஸ் க்ராஸாக பிளேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து டிசைனை டெவலப் பண்ண போகிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் கிளியராக தெரியணுன்றதுக்காக சின்ன க்ளூ அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட 2 சைட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் 2 ஒயிட் ஸ்டோன்ஸை நான் க்ராஸாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி அதர் 2 சைட்ஸ்லேயும் இந்த ஒயிட் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிக்கிறேன். மூணு சைட்ஸ்லேயுமே சென்டர் ஸ்டோன் பிளேஸ் பண்ணியாச்சு. வீடியோ பார்க்குறவங்களோட கிளாரிட்டிக்காக ஜஸ்ட் அகைன் மென்ஷன் பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் நான் இந்த சிங்கிள் ஸ்டோன்ல இருந்து டிசைனை டெவலப் பண்ணேன். பட் இப்போ அதே மாதிரி சிங்கிள் ஸ்டோனை வச்சு டிசைன் டெவலப் பண்ணால் கரெக்டான ஆப்போசிட் டைரக்ஷன் பாயிண்ட்ல வராது. ஸோ அதுக்காக தான் டிசைனோட மிட் பாயிண்டான இந்த 2 ஒயிட் ஸ்டோன் பேஸாக வச்சு நான் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒயிட் ஸ்டோன்ஸை சுற்றி ரவுண்ட் ஸ்டோன்ஸ் பிளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கான க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஸ்டோன்ஸை அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே 1 by 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி அதர் 2 சைட்ஸ்லையும் டிசைன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சேம் டிசைன் 3 சைட்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிசைனோட சென்டர் பாயிண்டில் மேலே அண்ட் கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே ஒயிட் ஸ்டோன்ஸை க்ராஸாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி அதர் சைட்ஸ்லையும் ஒயிட் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ண ஒயிட் ஸ்டோனுக்கு மேலே அண்ட் கீழே ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி க்ளூ டாட்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். இதில் இந்த ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி 1 by 1 சர்க்கிள் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி நான் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி அதர் சைட்ஸ்லையும் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பேங்கிளோட 4 சைட்ஸ்லையுமே டிசைன் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி நான் இன்னொரு பேங்கிளும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ண இந்த பேங்கிளை நான் சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் இந்த மெரூன் கலர் 2 கட் பேங்கிள் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் டூலிப் குந்தன் ஸ்டோன்ஸை 4 சைட்ஸ்லையும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஷேப் கரெக்டாக வர மாதிரி கை வச்சு ஸ்டோன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்லைட்டாக ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள்லேயும் அதே பேட்டர்னில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேங்கிளை சைடில் வச்சுட்டு ட்ரை ஆன பேங்கிளில் ஸ்டோன் ஃபிக்ஸிங் கண்டினியூ பண்ணுறேன். எக்ஸ் ஷேப்பு டிசைனோட 2 சைட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை க்ராஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். நான் இந்த பேங்கிளில் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி 2 டாட்ஸ் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை க்ராஸாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன் தான். பட் இதை கண்டினியூஸாக பண்ண ட்ரை பண்ணும்போது என் கைப்பட்டே ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ அதனால தான் இது ட்ரை ஆக சின்ன டைம் கேப் கொடுக்குறேன். 2 பேங்கிளுமே ஸ்லைட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டிசைனோட 2 சைட்லேயுமே எக்ஸ் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணியிருக்க எல்லா சைட்ஸ்லையுமே இந்த டூலிப் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ட்ரை ஆகட்டும். சேம் இதே டிசைனை நான் அந்த பேங்கிள்லையும் க்ரியேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த டிசைனோட 2 சைட்லேயுமே க்ளூ டாட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ரவுண்டு ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்டு ஸ்டோனுக்கு பக்கத்துலேயே 2 more க்ளூ டாட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். மிடில் ஒயிட் ஸ்டோனை க்ராஸாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட்டாக ரவுண்டு ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் இருக்க இந்த ஒயிட் ஸ்டோன் கவர் ஆகுற மாதிரி 2 சைட்லேயுமே 3 க்ளூ டாட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் ரவுண்டு குந்தன் ஸ்டோன்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி பென் வச்சு நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். க்ளூ லைட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கண்டினியூஷன் டிசைனாக நான் எக்ஸ் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண அதே பேட்டர்னில் தான் டிசைன் ரிப்பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பேங்கிள் ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன் ஒர்க் டிசைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
ஸோ ஃபைனலாக 2 கட் பேங்கிள் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு பேர் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 1 கட் கடா பேங்கிளோட பேரப் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ண இந்த சில்க் த்ரெட் குந்தன் ஒர்க் பேங்கிள்ஸை என்னோட கையில் போட்டு காமிக்கிறேன். இந்த பேங்கிள் கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.